இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே கலரி கறி, கலரி கறி, கலரி கறி இந்த மாதிரியே வந்துகிட்டே இருந்தது. ஸோ என்ன அப்படி இருக்கு அந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு, காயல்பட்னம் கலரி கறி எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து இதுல ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மெத்தட்ல தான். பட் அவங்க வந்து இதுல தயிர் இம்பார்ட்டன்ட்டா சேர்ப்பாங்க. பட் நான் இன்னைக்கு தயிர் சேர்க்கல. இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா, மட்டன் மசாலா கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. வேணும்னா இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லனாக்கா நீங்க தாளிக்கும் போது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து மெயின் என்னன்னா, அவங்க ரம்ப இலை, அதுக்கப்புறம் தயிர் போடுவாங்க. நான் அத 2மே ஸ்கிப் பண்ணிட்டேன். சம் ரீசனால நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அண்ட் ரம்ப இலைலாம் இந்த ஊர் பக்கம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது 2 இல்லாம இன்னைக்கு ஒரு கலரி கறி வந்து சிக்கன்ல நான் செஞ்சிருக்கேன். ஸோ இத எப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம சிக்கன வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்க தேங்காய் எண்ணெய் அண்ட் நெய் தான் சேர்ப்பாங்கன்னால, ஸோ அதே மாதிரி நான் வந்து தேங்காய் எண்ணெய், நெய் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு தேவையானது பட்டை, ஏலக்காய், இது கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இது வெடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எப்பவுமே வந்து வெங்காயம், தக்காளி அரைச்சி ஊத்துவோம். இதுல அரைச்சி ஊத்துற வேலை கிடையாது. இந்த தக்காளி நானா தான் சேர்த்திருக்கேன். அவங்க தக்காளி கூட சேர்க்க மாட்டாங்க அந்த சிஸ்டர். இந்த நேரத்துல வந்து நல்லா கொஞ்சம் பொன்னெல்லாம் ஆனதுக்கப்புறம் தக்காளி, அதோட பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு, இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன போட்டு, அ அதோட இருக்கும் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டேன். வேணும்னா மேல கொத்தமல்லி தூவிக்குங்க. இல்லன்னா ஓகே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அத நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இதுல வந்து நீங்க லாஸ்ட்ல வந்து கசகச, முந்திரி, பாதாம், தேங்காய் இது வேணும்னா நீங்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டுமே அரைச்சி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல ஒரு நெய் சோறுக்கு கலரி கறி சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட். சரி, அதே பக்கத்துல இருக்கா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே நான் சமைக்கிறத விட டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிளஸ் இதுல இருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்தது. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நான் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.